ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம 6த் கொஸ்டின் சாரி 7த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். 7த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். 6த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 5த் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இது எல்லாமே 5த் கொஸ்டின்ல வரும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இதெல்லாம் எந்த எக்ஸர்சைஸ்ல இருந்து முடிச்சிருக்கோம்னா, இந்த எக்ஸர்சைஸ்ல இருந்து முடிச்சிட்டோம். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ்ல இருந்து கடைசி 3 கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல ஆக்சுவலா 3 டாபிக் இருக்கு. ஹோல் நம்பர்ஸ் இன்டூ ஃபிராக்ஷன்ஸ் இது ஒண்ணு. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். அதாவது ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ்னா எப்படின்னா நியூமரேட்டர் ஷுட் பி லெஸ் தென் 1. சாரி நியூமரேட்டர் ஷுட் பி லெஸ் தென் டினாமினேட்டர். அது மாதிரி இருந்தா ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் வேணா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 1/2, 3/4, 4/5 இது எல்லாமே ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் தான். ஆல் தீஸ் ஃபிராக்ஷன்ஸ் ஆர் லெஸ் தென் 1. ஆல் தீஸ் ஆர் லெஸ் தென் 1. ஸோ இப்படி போட்டுக்கலாம். ஆல் தீஸ் நம்பர்ஸ் இண்டிவிஜுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஆல் தீஸ் நம்பர்ஸ் ஆர் லெஸ் தென் 1. ஆல் தீஸ் ஃபிராக்ஷன்ஸ் ஆர் லெஸ் தென் 1. இதான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் டெஃபினிஷன். அப்புறம் நம்ம ஃபைனலா என்ன பார்க்க போறோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் என்னமோ அதாவது நியூமரேட்டர் ஷுட் பி லெஸ் தேன் டினாமினேட்டர். இதுதான் நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். ஸ்ட்ரிக்ட்லி நியூமரேட்டர் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் டினாமினேட்டர். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 5/4, 6/4, 7/5 இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் அவ்வளவுதான். ஸோ இதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹோல் நம்பர்ஸ் இன்டூ ஃபிராக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கா இப்போ 1/5 இன்டூ 3னா என்ன பண்ணுவீங்க? 1/5 இன்டூ 3 இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா 3 இன்டூ 5 என்ன பண்ணுவோம் யோசிக்கலாமா? 3 இன்டூ 5. ஸோ 3 இன்டூ 5 நம்ம என்ன பண்ணுவோம்னா 5 நம்ம த்ரீ டைம்ஸ் ஆட் பண்ணுவோம். அது கூட அதோட அதை ஆட் பண்ணுவோம். ஸோ 5 + 5 + 5 இஸ் த சேம் அஸ் 3 இன்டூ 5. இப்போ 3 இன்டூ 6 என்ன பண்ணுவோம்? 6 + 6 + 6 ஆட் பண்ணுவோம். 6 + 6 + 6 இதான் 6 இன்டூ 3. இது வந்து 5 இன்டூ 3. ஓகேவா? ஸோ இப்போ 1/5 இன்டூ 3 என்ன பண்ணுவோம்? இதே லாஜிக் தான். 1/5 இன்டூ 3 இஸ் நத்திங் பட் 1/5 + 1/5 + 1/5 அவ்வளவுதான். ஸோ இதான் 1/5 இன்டூ 3 ஓட அர்த்தம். 3 into 1/5 is the same as 1/5 being added to itself 3 times. ஸோ இதான் அர்த்தம். ஸோ 3 into 1/5 equal to 1/5 + 1/5 + 1/5. இதை நீங்க எப்படி எழுதலாம்? 3/5 எழுதலாம். ஸோ இது மூணுத்தையுமே நியூமரேட்டர்ல ஆட் பண்ணிட்டு டினாமினேட்டர் ஒன்னா போட்டுக்கலாம் நீங்க. ஸோ நீங்க எப்படி இது வரும்னா 1 + 1 + 1 the whole divided by 5 வரும். which is nothing but 3/5 அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு அடிஷன் ஏற்கனவே தெரியும். நம்ம நிறைய வீடியோஸ் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. ஸோ இப்போ 1/5 நீங்க விஷுவலா எப்படி ஆட் பண்ணலாம்? ஸோ இப்போ இது எல்லாமே 1/5 தான் ஆக்சுவலா. இது எல்லா ஃபிகருமே 1/5 இண்டிகேட் பண்ணுது. இதுவும் 1/5. திஸ் இஸ் 1/5. திஸ் இஸ் 1/5 அண்ட் திஸ் இஸ் 1/5. ஓகேவா? ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ இதை ஆட் பண்ணலாமா? ஸோ இதை நான் ஆட் பண்ண போறேன் ஆக்சுவலா. ஸோ இது என்ன பண்ண போறேன்னா இப்படி எடுத்துக்கிறேன். இதோட இப்படி கம்பைன் பண்ணிக்கிறேன். ஆஹா வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கிறேன். இதோட இப்படி கம்பைன் பண்ணிக்கிறேன். கரெக்டா வந்துருச்சு. பாத்தீங்களா? இப்போ 3/5 வந்துருச்சு. ஸோ அப்படியே சூப்பர் இம்போஸ் பண்றேன். அப்படியே கரெக்டா அலைன் பண்றேன். அந்த ஒரிஜினல் ரெக்டாங்கிளோட நான் கரெக்டா மூணுத்தையுமே அலைன் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுத்தையுமே அலைன் பண்ணிட்டேன். ஸோ மொத்தமா உங்களுக்கு 3/5 பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு விஷுவலா இப்போ. ஸோ திஸ் இஸ் நதிங் பட் 3/5. ஸோ இது 1/5, இது இன்னொரு 1/5, இது இன்னொரு 1/5. டோட்டலா நீங்க மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3/5 கிடைச்சிரும். ஸோ இது ஒரு 1/5வா? இது 1/5, இது இன்னொரு 1/5, இது மூணாவது 1/5 அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டுத்தையும் அழிச்சிடலாம் வேண்டாம். ஸோ வேணா இதையும் அழிச்சிடறேன். தேவையில்லாத அழிச்சிடறேன். இது கரெக்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் 1/5 + 1/5 + 1/5 இஸ் நதிங் பட் 3/5 அவ்வளவுதான். ஸோ ஓவரால் ஆன்சர் பாத்தீங்கன்னா 3/5 தான். ஸோ இதான் உங்களுக்கு அடிஷன் இப்ப விஷுவலா காமிச்சிட்டேன். சாரி மல்டிபிளிகேஷனே விஷுவலா காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் நதிங் பட் மல்டிபிளிகேஷன். ஸோ அது ஒரே கைண்ட்ல இருக்கணும். ஸோ அது ஒரே கைண்ட்ல இருக்கணும்னா எப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் இன்டூ ஃபிராக்ஷன். அதாவது எப்படி சொல்றது? இப்ப ஆப்பிள்ஸையும் ஆரஞ்சஸையும் நீங்க மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ 3 apples into 4 oranges நீங்க பண்ண முடியாது. 3 apples into 4 பனானா நீங்க பண்ண முடியாது. பட் ரெண்டு ஒரே டைப்ல இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம். ஸோ இது ஹோல் நம்பர் ஃபிராக்ஷன் ஒரே டைப் தான். எல்லாமே நேச்சுரல் அதாவது நம்பர்ஸ்ல வந்துடும். ஸோ எல்லாமே இன்டீஜர்ஸ்ல வந்துடும். ஸோ அது ஒரே டைப்ல தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ 1/5 into 3 நீங்க ஈஸியா போட்டுடலாம். 1/5 + 1/5 + 1/5 நீங்க போட்டுடலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டிபிளிகேஷன் டெஃபினேஷனுக்காக நான் அப்படி சொன்னேன். ஸோ அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல. ஸோ எவ்ரி டைம் மல்டிபிளிகேஷன் இஸ் நாட் ரிப்பீட்டட் அடிஷன். ரெண்டு டைப் அதாவது ரெண்டு நம்பரும் ஒரே டைப்ல இருந்துச்சுன்னா நீங்க அது மாதிரி பண்ணலாம். ஸோ அதான் ஐடியா. ஸோ இப்போ பேசிக்கா நீங்க மல்டிப்ளை எப்படி பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி விஷுவலைஸ் நான் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ பேசிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதை 3/1 எழுதிங்க. 1/5 into 3 நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3/1 இதை எழுதிப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்புறம் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 1/5 into 3/1 நீங்க எப்படி போடலாம்னா 1 into 3 divided by 5 into 1 போடலாம். 5 into 1 1 into 3 divided by 5 into 1 1 into 3 என்ன வரும் உங்களுக்கு? 3 வரும்.
5 into 1 என்ன வரும் உங்களுக்கு 5 வரும். ஸோ 3/5 தான் ஆன்சர். 1/5 into 3 இஸ் நத்திங் பட் 3/5 அவ்வளவுதான். ஸோ நியூமரேட்டரையும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஒன்ஸ் உங்களுக்கு ஃபைனல் ஃபிராக்ஷன் கிடைச்சதுன்னா முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ அதான் ஐடியா. ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஜென்ரலா ஒரு ஃபிராக்ஷனும் இன்னொரு ஃபிராக்ஷன் நீங்க எப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, சப்போஸ் 1/5 into 2/3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, 2 கிடைக்கும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, உங்களுக்கு 15 கிடைக்கும். 5 into 3 is nothing but 15. ஸோ ஓவரால் ஆன்சர் 2/15. முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணுவீங்க, இல்லை அப்படியே விட்டுருவீங்க, அவ்வளவுதான். ஸோ 2/15 ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நோ சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்தர். ஸோ அது எப்படி எழுதலாம்னா, நாட் பாசிபிள் டு சிம்பிளிஃபை, நாட் பாசிபிள் டு சிம்பிளிஃபை நான் எழுதிக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர், நாட் பாசிபிள் டு சிம்பிளிஃபை. நோ காமன் ஃபேக்டர்ஸ் நான் எழுதிடலாம், நோ காமன் ஃபேக்டர்ஸ் எழுதலாம், நாட் பாசிபிள் டு சிம்பிளிஃபைன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த டாபிக் வந்துடுறேன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஸோ இங்க வந்து நான் தேவையில்லாத சிலதை அழிச்சிடுறேன், இது தேவையில்லை ஆக்சுவலா. ஸோ இது ஆக்சுவலா இது இருக்கட்டும். ஸோ இது கீழே தெளிக்கிறேன், நான் கொஞ்சம் கீழே தெளிக்கிறேன், அவ்வளவுதான், கரெக்டா இருக்கும். இப்போ ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், நான் மறுபடியும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸும் நான் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ விஷுவலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியா இருக்கும். ஸோ இது என்னது? ஸோ இது வாட் திஸ் ரெப்ரசன்ஸ் ஆக்சுவலினா, இது வந்து 2/5 ரெப்ரசென்ட் பண்ணுது. திஸ் ரெப்ரசன்ஸ் 2/5. அப்புறம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் ஷேட் பண்றேன் கரெக்டா. ஸோ இது 1/4 இது. திஸ் இஸ் நத்திங் பட் 1/4. திஸ் இஸ் 2/4. திஸ் இஸ் 3/4. ஸோ டோட்டலா நீங்க மூணுத்தையும் இந்த ஹோல் ஷேடட் போர்ஷன் பாத்தீங்கன்னா திஸ் இண்டிகேட்ஸ் 3/4. என்டையரா உங்களுக்கு மொத்தம் இந்த ரெக்டாங்கிள் நான் 4 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிட்டு அதுல 3 ஈக்குவல் பீசஸ் ஷேட் பண்றேன். ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் 3/4, அவ்வளவுதான். ஸோ 3/4 into 2/5 எப்படி பண்ணலாம்? ஸோ அது உங்களுக்கு எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அது நம்ம ஈக்குவல் ஃபிராக்ஷன்ஸ்லேயே பார்த்துருக்கோம் எப்படி மல்டிப்ளை பண்ணணுன்றது. நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க, அதே மாதிரி டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3/4 into 2/5 என்ன வரும் உங்களுக்கு? 6/20 வரும். இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3/10 கிடைச்சிடும். ஸோ 6/20 நீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 3 into 2 divided by 4 into எப்படி எழுதலாம்? 10 into 2 எழுதலாம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணலாம். 2/2 is nothing but 1. 3/10 தான் ஓவரால் ஆன்சர். 3/10 நீங்க ஃபர்தர் சிம்பிளிஃபையே பண்ண முடியாது. ஸோ அவ்வளவுதான், ஏன்னா காமன் ஃபேக்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் கிடையாது. 3 is a prime நம்பர்ன்றதுனால. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதை கீழே தள்ளிடுறேன், இதையும் கீழே தள்ளிடுறேன், ஒழுங்காக தட்டுறேன், கரெக்டா தள்ளியாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதையும் சூப்பர் இம்போஸ் பண்ண போறேன். ரெண்டும் ஒரே சைஸ்ல தான் இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆக்சுவலா இதுதான். இப்போ சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஓவர்லாப்பிங் ரீஜன் கிடைக்கும், தெரியுமா? ஓகே, இது தள்ளி மறுபடியும் இங்க வச்சிடறேன். இப்போ ஆக்சுவலா இது ஒழுங்கா ஷேட் பண்ணிடுறேன். இது மட்டும் நான் மறுபடியும் ஒழுங்கா ஷேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதை ஒழுங்கா ஷேட் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். ஸோ இதான் வந்து 2/5. ஓகேவா? ஸோ இது 2/5, இது வந்து 3/4. இப்போ நான் ஓவர்லாப் பண்றேன், ரெண்டுத்தையும் சூப்பர் இம்போஸ் பண்றேன். ஸோ சூப்பர் இம்போஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஓவர்லாப் பார ரீஜியன் தான் நமக்கு வந்து ஓவரால் ஆன்சரே. ஸோ 3/4 into 2/5 இஸ் நத்திங் பட் தி ஓவர்லாப்பிங் ரீஜியன் பிட்வீன் தி இந்த இங்க ஓவர்லாப் ஆகுதுல உங்களுக்கு, பர்பிளும் எல்லாவும் ரெண்டு சேர்ந்த மாதிரி எந்த இடம் இருக்கோ அதான் ஆன்சர். ஸோ 3/4 into 2/5 இஸ் ஈக்குவல் டு 6/10. ஸோ 6/10 நமக்கு எப்படி கிடைக்குங்க? ஸோ எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு இந்த என்டையர் ஃபிகர்ல? 1 2 3 4 5 அதே மாதிரி 4 ரோ இருக்கு. ஸோ 5 10 15 20. ஸோ டோட்டலா 20 ரெக்டாங்கிள்ஸ்ல நமக்கு ரெண்டு கலருமே இருக்கிற மாதிரி எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு? அதாவது எல்லோவும் இருக்கணும், பர்பிளும் இருக்கணும். ஸோ எல்லோ பிளஸ் பர்பிள் அது மாதிரி ரெண்டுமே இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு உங்களுக்கு? இது ஒன்னாச்சா? சாரி, ஒழுங்கா மார்க் பண்றேன். இது 1, இது இன்னொன்னு, 3வது, 4வது, 5th, 6th. ஸோ 6 ரெக்டாங்கிள்ஸ் அவுட் ஆஃப் 20 ரெக்டாங்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆன்சர் 6/10 தான். சாரி, 6/10 இல்ல நான் தப்பா போட்டேங்க. 6/20 தான் ஆன்சர். நான் இங்க தப்பா போட்டேன் ஆக்சுவலா, இங்க தப்பா போட்டேன். ஸோ ஆன்சர் வந்து 6/20 தான். ஸோ ஆன்சர் இஸ் சம்திங் 6/20. இங்கேயும் 6/20 தான். ஸோ இங்க 6 ரெக்டாங்கிள் நான் ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இது எல்லாமே ஓவர்லாப் ஆகுது. அதாவது 2/5க்கும் 3/4க்கும் காமனா உள்ள ஏரியா அது. 2/5 3/4 நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதான் ஆன்சர் ஆக்சுவலா. ஸோ இந்த 6 தான் ஆன்சர். ஸோ 2/5 into 3/4 இஸ் நத்திங் பட் 6/10. 6/20 இங்க இண்டிகேட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? இதான் 6/20. சாரி, வேற கலர்ல என்ன பண்றேன், நான் வேற கலர்ல பண்ணிட்டா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இதான் 6/20 ஆக்சுவலா. எல்லா கலரும் ரெண்டு கலருமே ஓவர்லாப் ஆகிற ரீஜியன் தான் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதான் ஐடியா பேசிக்கா. ஸோ 3/4 into 2/5 இஸ் நத்திங் பட் 6/20. ஸோ உங்களுக்கு அது கிடைச்சிருச்சு இந்த இடத்துல. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் பேசிக்கா உங்களுக்கு நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன் விஷுவலா, அவ்வளவுதான்.
ஸோ ரெண்டுத்தையும் நீங்க தனித்தனியா செப்பரேட்டா வரைஞ்சிட்டு நீங்க அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு விஷுவலைசேஷன் கிடைச்சிரும். அதான் ஐடியாவே. ஸோ இது ஆன்சர். ஸோ 6/20 தான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிபிளிகேஷன் ஆஃப் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் ஆக்சுவலா விஷுவலைஸ் பண்ணி அப்படி காமிக்கிறது கஷ்டம். ரெண்டுத்தையும் அப்படி வரைஞ்சு அதை சூப்பர் இம்போஸ் பண்றது கஷ்டம் ஆக்சுவலா. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு ஜென்ரலா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஜென்ரல் ஐடியா என்னன்னா, இப்போ சப்போஸ் 5/4 இன்டூ 6/8 6/5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அப்படியே நியூமரேட்டர் இன்டு நியூமரேட்டர் போடுவீங்க. ஸோ 6 இன்டு 5 இஸ் நதிங் பட் 30. டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர் போடுவீங்க. விச் இஸ் நதிங் பட் 20. 5 இன்டு 4 இஸ் நதிங் பட் 20. ஸோ 30/20 வரும். நீங்க இதை பிரிச்சு எழுதிக்கலாம் வேணா. 3 இன்டு 10 டிவைட் பை 2 இன்டு 10 எழுதலாம். ஸோ சிம்பிளிஃபை ஆயிரும். 10/10 இஸ் நதிங் பட் 1. ஸோ 3/2 தான் ஓவரால் ஆன்சர். ஸோ அது முடிஞ்சா நீங்க இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளவரா நீங்க இப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 6/4 நீங்க 3/2 ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 6/4 வரும் உங்களுக்கு. 6/4 இஸ் நதிங் பட் 3 இன்டு 2 டிவைட் பை 2 இன்டு 2. ஸோ இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஸோ 3/2 தான் ஆன்சர். ஓவரால் ஆன்சர் 3/2. ஒன்னு நீங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்க ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்ல முடிஞ்சா டைரக்டா இப்படியே சிம்பிளிஃபை பண்ண பார்க்கலாம். இந்த மாதிரி காமன் டேர்ம்ஸ் இருந்தா நீங்க அடிச்சிடலாம் அப்படியே. லைட் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதாவது மேல 5 இருந்துச்சு கீழே 5 இருந்துச்சுன்னா நீங்க கேன்சல் பண்ணிடலாம் டைரக்டா. மல்டிபிளிகேஷன் தான் மட்டும்தான், அடிஷன் அப்படி பண்ண முடியாது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ சப்போஸ் இங்க வந்து லெட்ஸ் சே 2/4 இன்டூ 4/6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4ஐயும் அடிச்சிடலாம். நீங்க 2/6 தான் ஆன்சர். 2/6 நீங்க ஃபர்தரா ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ 2/6 என்ன பண்ணலாம்? 2/2 இன்டு 3 எழுதலாம். 2 நீங்க 2 இன்டு 1 எழுதலாம். ஸோ இந்த 2வையும் அடிச்சிடலாம். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக்கா அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தேவை. ஸோ மல்டிபிளிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் மல்டிபிளிகேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ்லேயே நம்ம படிச்சிட்டோம் அது மல்டிபிளிகேஷன். ஈக்விவேலன்ட் ஃபிராக்ஷன்ஸ்லேயே நம்ம படிச்சிட்டோம். ஈக்விவேலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் அந்த டாபிக் எடுக்கும்போது நம்ம நல்லாவே படிச்சிட்டோம் மல்டிபிளிகேஷன். நான் எப்படி ஒர்க் ஆகும்னு மட்டும் காமிச்சேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ணல புதுசானா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த வீடியோல இந்த ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இன்னொரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். முடிஞ்சா 10 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இல்ல எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுவோம் அடுத்த வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். மல்டிபிளிகேஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ நம்ம எக்ஸசைஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.